நாளைக்கு நீ உன் மதனிய கொண்டு காட்டுல விட்டுட்டு வா. லக்ஷ்மணன் அழறார். என்னன்னா இப்பதான் வாழ்க்கையில 14th இயர்லாம் ஃபுல்லா டிசாஸ்டரா போயிடுது. ஏதோ நாட்டுக்கெல்லாம் போய் யுத்தம் எல்லாம் பண்ணி அப்படின்னு உட்காந்துக்கலான்னு பார்த்தா திரும்பி எங்கேயாவது ப்ராப்ளம் நீயே ஆரம்பிச்சு விடுறியன்னா இல்ல, எப்பவுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் லக்ஷ்மணான்னு சொல்றார். அப்ப லக்ஷ்மணனுக்கு வேற வழியே இல்லை, அண்ணாவுடைய வார்த்தையை கேட்டாகணும். அப்போ ராமர் ஒரு வார்த்தை சொல்றார், கங்காயாஸ்து பரே பரே வால்மீகேஸ்து மகாத்மனஹ ஆஸ்ரமோ திவ்ய சங்காஷஸ்தமசாம் தீரமாஸ்ருதஹ. நீ அவளை விடும்போது எங்கேயோ கொண்டு விட்டுடக்கூடாது லக்ஷ்மணா. கங்காயாஸ்து பரே பாரே, கங்கா நதியை கடந்து, வால்மீகேஸ்து மகாத்மனஹா, எந்த இடத்துல வால்மீகி ஒரு ஆசிரமம் கட்டி வசிக்கின்றாரோ, ஆசிரமோ திவ்ய சங்காஷம் தமசாம் தீரமாஸ்ருதா, கங்கையை கடந்து தமசைக்கு இப்புறம் உக்ர தேஜஸ்வியா இருக்கக்கூடிய வால்மீகி எங்க ஆசிரமம் வச்சிருக்காரோ அது கிட்டக்க கொண்டு விட்டுடும். முதல் ஸ்லோகம் ஒரு 4.5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னது, சீதா பிராட்டி எனக்கு ராமா காட்டுல போய் வசிக்கணும்னு ஆசைன்னு சொன்னான். 2வது ராமர் சீதையை விடும்போது வால்மீகி ஆசிரமத்துல பக்கத்துல கொண்டு விடுனார்.